அன்பான பிள்ளைகளே, மீண்டும் உங்களை பாடம் 8 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாடம் ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபன்னாக இருக்க போகிற ஒரு பாடம். ஆனால் நாங்கள் தீர்க்கதரிசிகளை பற்றி படிச்சுட்டு வரனால ஒரு தீர்க்கனை பற்றி நாங்கள் படிக்க இருக்கிற பாடம். ஆனால் உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு நான் இப்போ காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்க. இது என்னது? இது கிளே. சரியா? உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான கலர்ஸில், பல்வேறு விதமான ஷேப்பில், உருவத்தில், நிறத்தில் இந்த கிளேயை எங்களுக்கு எடுக்கலாம். இங்கே எல்லாத்துக்குமே கிளேல விளையாட சரியான ஆசை தானே. நாங்கள் கிளேயில் என்ன செய்வோம், இப்படி ஒவ்வொரு ஷேப் செய்வோம். இந்த பார்த்தீங்களா, யானை ஒன்று. இது என்னுடைய மகள் உங்களுக்காக செஞ்சுருக்குறாங்க, ஒரு யானை ஒன்று. அப்புறம் இங்கே ஒரு கப் கேக் ஒன்று. இப்படி நாங்கள் கிளேல ஒரு விஷயங்கள் செஞ்சு நாங்கள் விளையாடுறது உங்களுக்கு உங்களுடைய நினைவுகளில் ஞாபகம் வர்றதா இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் கிளே பாவிக்கிறோம். அந்த காலத்தில் கூடுதலாக என்ன பாவிச்சிருப்பாங்க, நான் சொல்கிறது நிறைய காலத்துக்கு கிளே இல்லை தானே. அப்போ இவ்வாறு சின்ன பிள்ளைகள் ஏதாவது விளையாடுறதுக்கோ அல்லது இன்னுமே எங்களுக்கு தெரியும் என்ன பாவிப்பாங்க, ஒவ்வொரு பாத்திரங்கள், கோப்பைகள் அப்படி செய்கிறதுக்கு என்ன பாவிப்பாங்க, களிமண் பாவிப்பாங்க. அப்போ என்கிட்ட களிமண் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு கிளேயை காட்டினேன். அப்போ முன்பே இருந்து என்ன நடக்கும், களிமண்ணால் நிறைய என்ன செய்வாங்க, சாமான் செய்வாங்க. நீங்களாலும் இப்போனாலும் நீங்கள் கண்டிக்கு போகிற வழியில் நீங்கள் கண்டிருப்பீங்க, ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நிறையா களிமண்ணான பொருட்களை செஞ்சு அவங்க விற்றுக்கிட்டு இருப்பாங்க. முந்தைய காலத்தை விட இப்போ களிமண்ணில் நிறையா பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குது. சரி, நான் உங்களுக்கு களிமண் சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற தீர்க்கதரிசி யார்? ஞாபகம் வர்ற தீர்க்கதரிசி எரேமியாவாக இருக்கணும். நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி. ஏன் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம்னா, எரேமியா ஒரு விசேட தீர்க்கர். ஏன் விசேட தீர்க்கர்னு நான் சொல்கிறேன்னா, அவர் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னே கடவுள் அவருக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீ பிறந்து நீ இந்த வேலைகள், இந்த பணியை, இந்த ஊழியத்தை எனக்காக நீ செய்ய வேண்டும் என்று கடவுள் அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே வாங்க நாங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி நாங்கள் எங்களோட பாடத்துக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய திருமறை பகுதி எரேமியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம். மற்றது எரேமியா 38ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனங்கள். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த பாடம் முடியக்குள்ளே நீங்கள் இந்த பகுதியை எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது நல்ல தெளிவாக நல்ல அருமையாக பாடம் விளங்கும். அப்போ இந்த கிளே எடுத்தால் என் கையில் எனக்கு இதை விருப்பமான மாதிரி செய்யலாம். எனக்கு ரவுண்டாக ஆக்கலாம், இப்படி 2 ரவுண்டாக்கி இப்படி எனக்கு ஒரு ஷேப் செய்யலாம். இல்லாட்டி எனக்கு இது விருப்பம் இல்லாட்டி இப்படி ஒரு அது கீழே விழுந்துட்டு நான் வேறொரு கிளே எடுப்போம். இப்படி ஒரு பெட்டி ஒன்று செய்யலாம். ரைட். இல்லாட்டி எனக்கு இதை ஒரு உருளை ஒன்று செய்யலாம். அப்போ இந்த களிமண் மாதிரி தான் இந்த கிளேயையும் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய விதமாக நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் செஞ்சு எடுக்கலாம். ஆகவே இப்போ என்ன நடக்குதுன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கு கதைக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுக்க வேணான்னு. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, அவர் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ, நான் உனக்கு பேச வேண்டிய விடயங்கள், செய்ய வேண்டிய விடங்களை கட்டளை இடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியாவுக்கு. ஆண்டவர் தம்முடைய கையை நீட்டி எரேமியாவை தொட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு
கிடைத்த தரிசனத்தில் ஒன்று தான் ஒரு குயவன் வந்து ஒரு மட்பாண்டத்தை வணைந்து கொண்டு இருப்பார். அப்போ அந்த மட்பாண்டத்தை வணையும் போது இப்போ நாங்கள் இந்த கிளேயில் செய்கிற மாதிரி அவருக்கு அது சரி வரலன்னா அவர் வந்து அதை திரும்ப உடைச்சி அவருக்கு தேவையான மாதிரி அவர் அந்த மட்பாண்டத்தை அவர் செய்வார். அதே மாதிரி தான் பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்வில் நாங்கள் வந்து கடவுளை ஆண்டவரை வந்து நாங்கள் வந்து வரவிட்டோம்னா அவர் எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்று அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் எங்களை வணைந்து எங்களை பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. வாங்க நாங்கள் பார்ப்போம் எரேமியாவோட வாழ்க்கையில் என்ன நடக்குது. இப்படி நான் சொன்னேன் தானே, எரேமியா வந்து முதலாவதாக சொல்கிறாரு, எனக்கு முடியாது, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாதுன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ போ, நீ செய்ய வேண்டிய விடயங்களை நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போ எரேமியா போகிறாரு. எரேமியா போன பிறகு எரேமியாவுக்கு என்ன நடக்குது? எரேமியா வந்து பயமின்றி இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு கொடுக்குறாரு. என்னது? அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு வர இருக்கும் தண்டனைகளை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, பாபிலோன் மன்னனால் என்னது எருசலேம் ஆலயம் அழிவுறுவதாகவும் யூத மக்கள் வந்து நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக வாழுவாங்கன்னு சொல்லி இவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. ஆனாலும் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் வந்து மீள புத்துயிர் பெற்று அவங்களுடைய நாடு திரும்புவதாகவும் இவர் வந்து அறிவிக்கிறாரு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் வந்து திடீர்னு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு, நீங்கள் போய்ட்டு சொல்லு இந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் வரும், நீங்கள் வந்து நாடு கடத்தப்பட போகிறீங்க, எருசலேம் ஆலயம் அழிந்து போக போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு யாராவது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்க சொல்லி சொன்னால் உங்களால் செய்ய முடியுமா? கஷ்டம் தானே. என்னாலே அதை யோசித்து பார்க்க முடியாது. அப்போ வந்து எரேமியா என்ன செய்கிறாரு? அதை வந்து செய்கிறாரு. எரேமியா அது செய்யும் போது அது வந்து இலகுவாக இருக்கவில்லை பிள்ளைகளே. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப சவால்களை எதிர்நோக்கினார். சரியா? அப்போ ஆண்டவர் வந்து அந்த சவால்களை சந்திக்க எரேமியாவுக்கு பலன் கொடுக்குறாரு, தைரியம் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து எரேமியா 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்கன்னா அந்த பகுதிகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ரைட்? அதே மாதிரி தான் இவர் வந்து இறை செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் போது என்னது நடக்குது? எரேமியாவுக்கு எதிராக அரச தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? அரசனின் அனுமதியை எடுத்து ஒரு பாலங்கிணற்றில் எரேமியாவை போட்டு விட்டுறாங்க. அப்போ அந்த அரசவையில் இருந்த எபிது மெலேக்குன்னு ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறாரு? அரசண்ட அனுமதியுடன் சென்று எரேமியாவை மீண்டும் காப்பாற்றி விடுக்கிறாரு. இவ்வாறு பல்வேறு சவால்களை எரேமியா சந்தித்திருந்தாலும் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். அப்போ இந்த எரேமியாவோட வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்? எரேமியாவை கடவுள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் வந்து பல்வேறுபட்ட பணிகளுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார். அதே மாதிரி தான் பிள்ளைகள், கடவுள் வந்து எங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு பணிக்காக என்னையும் உங்களையும் கடவுள் தெரிந்திருக்கிறாரு. அந்த பணியை என்னதுன்னு நாங்கள் வந்து கண்டு கொண்டு அதை நாங்கள் என்னதுன்னு பார்த்து அதுக்காக எங்களை நாங்கள் முழுதாக அர்ப்பணித்து அந்த பணியை நாங்கள் வந்து செய்ய வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் எரேமியா வந்து சொல்கிறாரு, நான் ஒரு சிறுவன், என்னால் பேச தெரியாது, நீங்கள் கொடுக்குற வேலையெல்லாம் எனக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு எரேமியா வந்து தன்னுடைய பலவீனங்களை ஆண்டவர் முன்பாக என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறாரு. அதே மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கும் போது எங்களுடைய பலவீனங்களை ஒரு பலமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற சக்தியை, ஏற்ற கிருபையை, ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறாரு. ரைட்? அதே மாதிரி தான் பிள்ளைகள்
நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கிளேல வந்து எங்களுக்கு விருப்பமான ஷேப் கிடைக்கலாட்டி நாங்கள் என்ன செய்வோம், அதை உடச்சி அதை திரும்ப நாங்கள் செஞ்சு எங்களுக்கு விருப்பமான ஷேப்பாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை தனக்கு தேவையான விதத்தில் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறாரு. ரைட், அவர் அதை செய்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து தரம் 8ல் கல்வி கற்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போன நீங்கள் வாலிபர்களாக மாறிவீங்க. ஆண்டவர் சிறு பிள்ளைகள் வாலிபர் என்று அவர் பிரிக்க பார்க்கல, உங்கள் அனைவரையும் அவருடைய பணிக்காக அழைக்கிறாரு. ஆகவே நான் முதல் சொன்ன மாதிரி எரேமியாவை போல தாயின் வயிற்றிலிருந்து உருவாகுவதற்கு முன்னே எரேமியாவை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறாரு. ஆகவே அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு நாங்கள் வந்து பணிபுரிவோமாக. நான் உங்களுக்கு ஒரு மனன வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி கிளே அல்லது களிமண் கிடைச்சா உங்களுக்கு விருப்பமான ஒரு ஷேப்பை அல்லது ஒரு உருவத்தை இந்த கப் கேக் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்க. அப்போ அதை உங்களுக்கு பார்க்கும்போது எந்த நேரமும் உங்களுக்கு வந்து இந்த பாடம் ஞாபகத்தில் வரும். உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுற மன்ன வசனம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். இதோ பார், என் சொற்கள் உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் அவருடைய பணிக்கு அழைத்து எங்களை சிறப்பாக பாவிக்க நாங்கள் ஆண்டவரை இந்த நேரத்திலே எங்களுடைய மன்றாடுகளை ஏறெடுக்கும் போது அதை நாங்கள் நினைவு வைத்துக்கொள்வோம். உங்களை நான் மீண்டும் பாடம் 9 சந்திக்கிறேன்.